வணக்கம் மகளே. நடிகை பாவனாவை கார்ல தூக்கிட்டு போய் பண்ணி அதை வீடியோவை எடுத்த கேஸ் மலையாள சினிமாவை மட்டும் இல்ல சவுத் இந்தியன் சினிமாவையே உழுக்குனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேஸ் எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சு வாரியரோட முன்னாள் கணவரும் கேரளாவிலேயே பெரிய நடிகருமான திலீப் கிட்ட போய் நிக்குது. நம்ம கேப்டன் நடிச்ச ராஜ்யம் படத்துல கூட திலீப் அவருக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு. திலீப் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளாவோட கனவு கண்ணியான காவியா மாதவன்கிற பெரிய நடிகைக்கு அவருக்கு இருந்த தவறான உறவு தான். காவியா மாதவன் குழந்தை நட்சத்திரமா இருக்கும் போதே திலீப் ஒரு அப்பா மாதிரி அவங்கள தூக்கி வச்செல்லாம் நடிச்சிருப்பாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, திலீப் பெரிய ஸ்டாராக திலீபுக்கும் மஞ்சு வாரியருக்கும் லவ் மேரேஜ் நடக்குது. காலங்கள் கடந்து போக காவியா மாதவனும் பெரிய ஹீரோயினா மாறுறாங்க. திலீபுக்கு ஒரு கட்டத்தில் ஹீரோயினா வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க. இவங்க நடித்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டரெல்லாம் மாறுது. இந்த டைமில் இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. ஆனால் திலீப் ஆல்ரெடி மேரிடாக இருக்கனால காவியா மாதவன் இன்னொருத்தர திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் திலீப் பெரிய மனம் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க காவியா மாதவன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே திலீபும் காவியா மாதவனும் அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு இருந்தது தங்களோட இல்லற வாழ்க்கையவே நிம்மதி இல்லாமல் ஆக்கிருச்சு அப்படின்னு காவியா மாதவனோட முன்னாள் கணவர் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. இதோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவியா மாதவனும் திலீபும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. காவியா மாதவனோட ஃபோன் நம்பரை தன்னோட ஃபோனில் பல பேரில் சேவ் பண்ணி வைக்கிறாரு திலீப். ஒரு நாள் மஞ்சு வாரியர்கிட்ட இந்த ஃபோன் மாட்டிடுது. இது யாரோட நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாவனாவோட உதவி கேட்டு போகிறாங்க. பாவனா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த தொடர்பை புட்டு வச்சிடுறாங்க. பாவனா மேலே சேம கடுப்பாகிறாரு திலீப். அதே நேரத்தில் மஞ்சு வாரியர் திலீப்பை டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கடுப்பாகிறாரு திலீப். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பல்சர் சுனிங்கிற ஒரு பெரிய ரவுடியை கூப்பிட்டு பாவனாவை பண்ண சொல்லி அந்த வீடியோவை தனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பணம் கொடுத்து கொட்டேஷன் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் மஞ்சு வாரியர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கின கையோட காவியா மாதவனையும் கல்யாணம் பண்ணுறாரு திலீப். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட கரியரில் பயங்கர சரிவு ஏற்படுது. கடந்த 8 வருஷமாக அவருக்கு எந்த படமும் ஓடலன்னு மட்டும் இல்லை, 85 நாள் ஜெயிலில் இருந்தார். 8 வருஷம் நீண்டு இருந்த இந்த கேஸுக்காக 261 பேரை 438 நாளில் விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸோட தீர்ப்பு வர டிசம்பர் 8ஆம் தேதி வரப்போகுது. இந்த கேஸோட தீர்ப்பு திலீபுக்கு சாதகமாக இருந்தால் அவர் மறுபடியும் கொடி கட்டி பறக்க போகிற காலமாக இருக்கும். இல்லைன்னா அவர் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டிய காலமாக தான் இருக்கும். இதில் சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி திலீப்போட பிக் பட்ஜெட் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் மோகன்லாலும் நடிச்சிருக்காரு. ஸோ 2 விஷயமும் ஒரே நாளில் நடக்குது. நடிகை பாவனாவோட வாழ்க்கையில் நடந்த இந்த கொடூரமான விஷயம் வேற எந்த பெண்ணுக்கும் நிச்சயமாக நடக்கக்கூடாத ஒரு விஷயம்தான். எதுவாக இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும், நீதி வெல்லுன்னு நம்பலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.